இதுக்கப்புறம் ஒரு படம் அம்புலி 3Dன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே வரும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்குன்னா, அதில சாங்கும் பண்ணோம். இருந்தாலும் அந்த படத்தில எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, "சாம்னா உடனே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா பண்றாரு. பாட்டு அப்படின்னா பாட்டு பண்ண மாட்டாருன்னா, பாட்டும் பண்ணுவாரு." என்னோட எல்லா பாட்டுமே ஹிட் தான். பட் என்னன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னா, ஒரு படம் அந்த படம் வந்து அதாவது நம்ம மியூசிக்லாம் பண்றதுக்கு முன்னால அந்த படத்த எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கடுத்து நம்ம ஒரு மியூசிக் பண்ணி என்னென்னமோ அது பண்ணி, ட்ரை பண்ணி வேற வேற இடங்கள்ல இருந்தெல்லாம் பார்த்து எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரே ஃபர்ஸ்ட் படத்திலேயே நல்லா ஸ்கோர் பண்ணோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா என்னுடைய மைண்ட் செட்ல நான் மென்டலி எப்படி ஃபிக்ஸ் ஆயிருந்தேன்னா, மியூசிக் டைரக்ஷன் என்னன்னா சும்மா அந்த கீபோர்ட் வாசிக்கிறதெல்லாம் இல்ல. ஒரு 60, 70 பேர உட்கார வச்சு வயலின் வாசிக்கணும். ஆ அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த ஒரு அது நமக்கு தெரியாது அப்பல்லாம். அது இல்லனாலும் படம் பண்ணலாம்லாம். பட் அப்படி பண்ணா தான் அப்படிங்கிற மாரி ஒரு இதில அப்ப ஃபர்ஸ்ட் படத்திலேயே பண்ணோம்.